ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 25 நைட்டு 7 மணிக்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட்டில் இந்த சீரீஸில் ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்சஸ் இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் மேட்சுக்கான வென்யூ MA சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கிரவுண்டுடைய பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கான பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டே மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு இன்னிங்ஸ்லுமே ஸ்பின் பவுலர் நல்லாவே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது நைட் மேட்ச்ன்றதுனால செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 200 வரைக்கும் இந்த கிரவுண்டில் சேஸிங் கொடுத்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கிறதுனால கண்டிப்பாக சேஸ் பண்ண முடியும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுடைய பவுலிங்கில் ஸ்பின் பவுலிங் நல்லாவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இங்கிலாந்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மேட்சஸும் இந்தியன் டீம்ஸ் வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேண்டஸியில் பிக் பண்ணும்போது 7/4 அப்படி இல்லைனா 8/3 6/5 இந்த மாதிரி காம்பினேஷனில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 7/4 காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா பெருசாக எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இந்த டீமில் இல்லை. சரிங்களா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நியூ பிளேயர்ஸை தான் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஒரு சிலர் ஐபிஎல்லில் ப்ளே பண்ணதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மோஸ்ட் பிளேயர்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பின்னில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் 7/4 இந்த காம்பினேஷனில் டீமை பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, லாஸ்ட் மேட்சுடைய லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி இந்த 11 பேர் லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம முகமது சமி ப்ளே பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த மேட்சஸ் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேம் லெவனில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் பிளேஸில் வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் தரலாம். அப்படி இல்லைன்னா சேம் லெவன்லேயே ப்ளேவும் பண்ணலாம். சரிங்களா, அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. பிஷ்னாய் லாஸ்ட் மேட்சஸ் பெருசாக விக்கெட்ஸ் இல்லை. ஸோ சேப்பாக் கிரவுண்டுன்றதுனால வருண் சக்கரவர்த்திக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரம் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சேஞ்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேம் லெவன்லேயும் ப்ளே பண்ணலாம். சரிங்களா, சேம் லெவனில் நம்ம இப்போ டீமை மேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இன்கேஸ் டீமில் சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுடைய நேம் பார்த்திங்கன்னா ப்ளே டு ப்ரிடிக்ட். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு பெஸ்ட்டு டீமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக டீம் பிக் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட், டூக்கிட், ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், பேத்தில், ஜெம்மி ஓவர்டன், ஹட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்க் வுட் இந்த 11 பேர் ஃபஸ்ட்டு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ பெருசாக பார்த்திங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாடில் பேட்டிங்கும் சரி ஆல்ரவுண்டர்லேயும் சரி பெருசாக இல்லை. ஸோ அதனால் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்களும் சேம் லெவனில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர், பிளிப்சால்ட், ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட் இவங்க ஐபிஎல்லில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறோம். சரிங்களா, இன்கேஸ் பார்த்திங்கன்னா பிளிப்சால்ட் ஃபஸ்ட்டு மேட்சஸ் ஸ்ட்ரகிள் ஆனார். ஸோ அதே மாதிரி இந்த கிரவுண்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, பட் ஆனால் ஓரளவுக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். ஸோ இந்தியன் டீம்ஸில் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஓப்பனிங் இவங்க 2 பேர் தான் இந்தியன் டீமில் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சஸ் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க.
ஒன் டவுனாக சூரியகுமார் யாதவ், அப்புறம் திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் பொசிஷன் லோவரில் தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் மஸ்ட்டு வந்து டாப்பில் இருக்கிற பிளேயர்ஸே வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேபி இந்த மேட்சஸ் வந்து ஹார்திக் பாண்டியா பவுல் பண்ணாமல் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், டூகிட் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பட்லரை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுனில் தான் ப்ளே பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பால் ப்ளே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சரிங்களா, மிடில் வர்றதுனால கண்டிப்பாக வந்து ஏர்லியாக விக்கெட்ஸ் விழும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. சரிங்களா, ஸோ அந்த ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட். இதில் வந்து ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து பேட்டிங் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சும் அக்ரெசிவாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்பேஜ் அந்த மாதிரி வந்து விக்கெட்ஸை விட்டுட்டார். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பவர் பிளேவில் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்க் தான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் பிலிப் சால்ட்டை வந்து பிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கிள் டீம் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஜோஸ் பட்லர் ப்ளஸ் வந்து சஞ்சு சாம்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பேட்டிங் சான்ஸ்ன்றது ரேர் தான். சரிங்களா, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக பேட்டிங் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழும்போது ரிங்கு சிங்க்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா உண்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அதாவது ஹார்திக் பாண்டியா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் லைனப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மல்டிபிள் டீம்ஸில் ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சிங்கிள் டீமாக ட்ரை பண்ணும்போது இந்த 3 பேரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஸ்கோர்ஸ் வந்து இல்லை. சரிங்களா, ஸோ அதனால் பர்சன்டேஜ் வைஸில் நிறைய பிக் பண்ணியிருக்காங்கன்ற அந்த மைண்ட் செட்டில் பிக் பண்ணாதீங்க. சரிங்களா, நீங்கள் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திலக் வர்மா ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பவர் பிளேவில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால். ஸோ அப்படி நீங்கள் ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணலாம். சரிங்களா, பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 3 பிளேயரை தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் டூகிட், ஹாரி ப்ரூக், பேத்தல். டூகிட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரிங்களா, T20 பொறுத்த வரைக்கும். ஸோ ஹாரி ப்ரூக்கை வந்து ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பேத்தல் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ லோவர் மிடில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஏர்லியாக விக்கெட்ஸ் விழும்போது இவரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக், பேத்தல் 2 பேரும் ஸ்மால் லீக்கில் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியன் டீம் பேட்டர்ஸில் இந்த 3 பிளேயரை நீங்கள் ஸ்மால் லீக்கில் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஹார்திக் பாண்டியா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 ஓவர்ஸ் ஷேர் பண்ணியும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். பிச்சு வந்து ஸ்பின்னுக்குன்றதுனால கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட்டு மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டார். மேபி வந்து இந்த மேட்சஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமில் 8 to 9 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 7/4 காம்பினேஷன்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஜிம்மி ஓவர்டன் ஸோ ப்ளே பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட்டு மேட்ச். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவரை தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீம் பிக் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்லில்.
ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்ட்டு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஐபிஎல்லில் எந்த அளவுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹார்திக் பாண்டியா, லிவிங்ஸ்டன், அக்ஷர் பட்டேல் தான் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா டாப்பில் வந்து பவுல் பண்ணுறாங்க சரிங்களா, 4 ஓவர்ஸ் அப்படி இல்லைனா 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேட்டிங்கும் டாப்பில் இவங்க 2 பேரும் வர்றதுனால இந்த 3 பிளேயர்ஸை தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணுறதா நினச்சிங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து பேட்டிங் பொசிஷனாகவும் சேஞ்சஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்தியன் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னாய் 3 பிளேயரை நீங்கள் தாராளமாக ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி விக்கெட் டேக்கிங் 3 பேருக்குமே இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஹேடில் ரஷீத் பிளேஸில் ரேஹன் அகமது ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படி இல்லைன்னா சேம் லெவலில் ப்ளே பண்ணால் நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் ஹுட் இந்த 2 பிளேயரும் ஐபிஎல்லில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ இவங்க 2 பேரில் ஏதாச்சும் ஒரு த்ரெட் வந்து ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் இங்கிலாந்து டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சரை தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணும்போது மார்க் ஹுட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. மேபி 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமில் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய் வந்து 7 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கிலாந்து டீமில் ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 4 பிளேயரை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் நீங்கள் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், அக்ஷர் பட்டேல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் இந்த பிளேயரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷன் ஜோஸ் பட்லரை இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைஸ் கேப்டனை வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம எடுத்துருக்கிற டீமில் வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாகவும் சஞ்சு சாம்சனை வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாக வச்சுட்டு ஜோஸ் பட்லரை வைஸ் கேப்டனாகவும் அப்படி இல்லைன்னா அக்ஷர் பட்டேலை வைஸ் கேப்டன் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டீமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷன் வருண் சக்கரவர்த்தி அண்டு பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஆர்ச்சர் இந்த பிளேயரை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அதாவது பர்சன்டேஜில் ஹையில் இருக்கிற 10 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சூரியகுமார் யாதவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அதாவது பர்சன்டேஜில் 10 பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஸ்க்கை வந்து சூரியகுமார் யாதவை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஹாரி ப்ரூக் அப்படி இல்லைன்னா லிவிங்ஸ்டன் இந்த ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் பிக் பண்ணும்போது சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி இந்த 3 பிளேயரை நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜோஸ் பட்லரை வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.